அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா 100 பேத்துக்கு ஒரு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ இந்த சட்டியில் நம்ம சமைக்க போகிறோம். வாங்க என்னென்ன ஆட் பண்ணுறத பார்க்கலாம். 15 கிலோ பிரியாணிக்கு நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 120 கிராம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கிலோ இஞ்சி, பச்சை மிளகா நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இது பிரியாணிக்குள்ள மசாலா, ஹோல் கரம் மசாலா நம்மளே சொந்தமாக தயாரிச்சது. இதோட ரெசிபி வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். இது ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 2 லிட்டர் தயிர் ஊற்றுறோம். ஏன்னா இந்த பிரியாணியில் நம்ம தக்காளிகள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, தயிர் தான். தயிரோட புளிப்பு தான் இந்த பிரியாணிக்கு ஒரு ரெசிபியில் ஒரு முக்கியமான விஷயம். மல்லிப்பூ சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்ச வெங்காயம் மஸ்ட் இந்த பிரியாணிக்கு. உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறோமோ அவங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் இந்த பிரியாணி. இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு 2 லிட்டரு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் அதில். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு நல்லா வெல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தயிர், உப்பு, நம்ம போட்ட மிளகாத்தூள், நம்ம போட்ட ஹோல் கரம் மசாலா பவுட்ரு எல்லாமே நல்ல வெல் மிக்ஸ் ஆகிடுது. லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஒரு 4 பழம் எடுத்துருந்தேன். நீங்கள் ஒரு 7-8 பழம் கூட ஊற்றிக்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு புளிப்பு அவ்வளோ பெருசாக பிடிக்காது, அதனால் மீடியமாக எடுத்துருக்கேன். இப்போ உப்பு செக் பண்ணிக்கிறோம். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அரிசியை வடித்து கொட்டி அடுப்பை பற்ற வச்சு விட்டோம்னா தம் ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் தம் போட்டோம்னா பிரியாணி ரெடி. வாங்கப்பா. ஹைதராபாத் பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீசஸ் எல்லாமே நல்லா பெரிய பெரிய பீசஸாக இருக்குன்னு. நல்லா பீசஸ் பார்த்தீங்களா, ஒரு பீஸ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு. நல்லா இந்த மாதிரி நல்லா சங்க் பீசஸாக இருப்பாங்க. ஒரு பீஸ் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து அரிசியை வந்து நம்ம 2 லேயராக கொட்டுவோம். ஒரு லேயர் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம மசாலாவில் போயிடுவாங்க. இன்னொரு லேயருக்கு வந்து நம்ம இது வந்து கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுக்கலாம். பீஸ் அப்படி லைட்டாக தள்ளி விட்டுட்டு இந்த வடலை மசாலா இதை மட்டும் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் போடுவோம், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு எல்லா இதுக்குமே மசாலா கொண்டு போய் கரெக்டாக சேர்ந்துடும். இதில் இந்த ரைஸை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 75% வேக வைக்கிறோம். இப்போ ஒரு 50% வெந்துருச்சு, இன்னும் 25% வேக வேண்டியிருக்கு. வேகிட்டு பார்ப்போம். தூரம் இதில் நம்ம இப்போ வாட்டர் ஆட் பண்ணுறோம். இந்த வாட்டர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கீழே உள்ள இந்த ரைஸ் வந்து நம்ம 75% தான் குக் பண்ணியிருப்போம். இது வந்து பாயில் ஆகுது தான். மசாலா போட்டாச்சு. வெங்காயத்தை ஒன்று பிடிச்சாங்க. பேலன்ஸ் இருக்க வெங்காயத்தை நம்ம ரைஸ் மேலே போட்டுவிட்டு கீழே அடுப்பு கட்டலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஹைதராபாத் பிரியாணி இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் தம் போட்டுருக்கோம். வாங்க உடைக்கிறத பார்க்கலாம்.
பீஸை பாருங்க. அத்தன்டிக்கான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ நம்மளுக்கு 100 பேத்துக்கு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பார்சல் பண்ணி நான் சொன்ன மாதிரி ராம்நாடு சுற்றி இருக்கிற எல்லா ஏழை மக்களுக்கும் இலவசமாக கொடுக்க போகிறோம். சமுதா சமுதா